அன்னைக்கு சில எப்படின்னா அதில் அன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ஓரளவுக்கு தன்னடக்கமும் தனி மனித ஒழுக்கமுத்தோடு வாழ்ந்து இருந்தாங்க. இன்னைக்கு அது இல்லை. அது இல்லைங்கிறதுனால நமக்கு எல்லா சங்கடங்களும் வந்து சேருது. அதுதான் காரணம். அதில் இப்போ இருக்கிறவங்கள்ட்ட தன்னடக்கமும் தனி மனித ஒழுக்கம்னா அது எந்த கடையில் விற்கிதுன்னு கேட்குறாங்க. அது கடையிலையா வாங்கிட்டு வர முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். கடையில் எங்கேயாவது விற்கிதா சாமி? ஏதாவது பேசுங்க சாமியா, இப்படி உட்காந்துருக்கீங்க. இது ஒவ்வொரு மனிதனுக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம். தனி மனித ஒழுக்கங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட விஷயம். அவங்க தான் அதை உருவாக்கிக்கிறணும் இல்லையா? அப்போ அதை நம்ம உருவாக்கலைன்னா தன்னடக்கம்ங்கிறதும் வந்து ஒரு மனிதன், அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயம்தான். இது யாரும் தனியாக வந்தெல்லாம் இன்னொருத்தர் கொண்டு வந்து கொடுப்பாங்க நம்ம வாங்கி வச்சுக்கிடுவோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நமக்கு நாமே சீர்திருத்தம் பண்ணிக்கிறணும். தன்னடக்கம்ங்கிறதும் தனி மனித ஒழுக்கம்ங்கிறதும் நமக்கு நாமளே சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அது வரும். அதுதான் நிலைச்சி நிற்கும். இன்னொருத்தருக்கு கொடுத்து நிற்க வைக்கிறதெல்லாம் அது வந்து சும்மா கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லையா? இப்போ இந்த ஒரு 1.5 நாள்னு வச்சுக்கிடுவோமே, 1.5 நாளில் முழுசாக தன்னடக்கத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு 45% இருக்கீங்க. சரியா? முழுசாக 100க்கு 100 தன்னடக்கமாக இருக்கீங்க இந்த 1.5 நாள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. 45%. 1.5 நாள்னா எவ்வளோ வருதுப்பா சாமி? டைம் 24 படம் 36 மணி நேரம் வரும். 36 மணி நேரம் வேணாம். இன்னும் ஒரு 45% தன்னடக்கத்தோட ஒழுக்கத்தோடு இருக்கீங்க. இங்கேருந்து போயிட்டா இதை மறந்துடுறீங்க. எப்படி? இந்த இடத்துல இருந்து அந்த பக்கம் அப்படி நகர்ந்து போயிட்டீங்கன்னா எல்லாம் மறந்துடுறீங்க. அப்படி அங்கே நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம சிந்திக்கிறோமா? ஒரு சில வீட்டுகளில் கூட ஆண்கள் கூட பேசுறது உண்டு. ஆனால் அது தப்புன்னு நான் சொல்லுவேன். அவங்க பேசுறது கூட, ஆசிரமத்தில் நீங்கள் அப்படி இருக்கிறீங்க, வீட்டில் வந்து ஏன் இப்படி இருக்க மாட்டேங்கன்னு பேசுறதெல்லாம் உண்டு.